the morning we celebrated the solemnity of the Assumption of Our Lady. Now, with full heart and mind, we solemnly just now will celebrate the independence of our country. Where we are the 78th Independence Day. On this day, you have all your performances are really spectacular. Let's put our hands together and appreciate everyone individually and collectively. Okay. Starting with the MC, March Past, perfect. Okay, March Past, and 2 talks by now this is Priya and Veronica. It is beyond. You've gone very high, very clear and crystal message. Okay, let's appreciate them both. Beautiful. Usually they say women are weak, but you have shown that you are very strong by doing all the exercise, parade, etc. Really spectacular. We put our hands together and appreciate. From Sister Priya, just one message. Our India is known for its diversity, multiplicity, because there are many religions, many culture, many language, lots of differences. With all the differences, we have one India. In the Indian Constitution, it's beautifully given. What is India? Is an amalgamation or gathering of various states. Or in other words, states. But in this reality, that the central government is trying level based remove that standard that India is a union of states. மத்திய அரசு சொல்லி எல்லா மாநில அரசுகளையும். ஆனால் நம்ம இந்திய கான்ஸ்டியூஷன்ல மத்திய அரசு அப்படின்ற வார்த்தையே கிடையாது. ஒன்றிய அரசு, அதான் யூனியன் ஆஃப் ஸ்டேட். ஆனா அந்த வார்த்தையை எடுத்துட்டா மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கம் மட்டுமே அரசாங்கம், அங்க இருக்கிற மட்டுமே மனிதர்கள், அவளுக்கு மட்டுமே உரிமைகள் உண்டு, அவளுக்கு மட்டுமே ஆளக்கூடிய தகுதி உண்டு என்று இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உடைத்து சுக்குநூறாக்க முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கடந்த தேர்தலில் இந்த முயற்சி சரியான முயற்சி அல்ல, தேவையான முயற்சி அல்ல, நாங்கள் இதை ஏற்க மாட்டோம், இந்த முயற்சி நிறைவேற விட மாட்டோம் என்று சொல்லி நமது இந்திய மக்கள் ஒன்றாக சேர்ந்தார். எல்லா கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இன்று அந்த மத்திய அரசை சற்று ஆட்டம் காண வைத்திருக்கிறார். இனிமேலே அந்த மத்திய அரசுடைய அரசாங்கம் தாங்கள் நினைக்கின்ற சட்டத்தை எழுத முடியாது, உருவாக்க முடியாது. மத்திய அரசு எங்களது அரசு என்று சொல்ல முடியாது. மக்களுடைய அந்த ஒத்துழைப்பு, அந்த தெளிவு, அந்த கூட்டுணர்வு இன்றைக்கு அந்த 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 தவறான சிந்தனையை, அந்த கருவை சிதைத்திருக்கிறார். இது தொடரப்பட வேண்டும். தொடர்ந்தால்தான் நம்ம சொல்ற மாதிரி அமித்ஷா சொல்லியிருக்கிறார், 2028 மீண்டுமாக மத்தியில் இந்த அரசு ஆளும். இன்றைக்கும் இது போன்ற தலைவர் இருக்கிறார்கள். அவர்கள் தலைவர் சொல்லிக் கொள்வதற்கு அறுவடை அற்றவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் படிப்பறிவு இல்லாதவர்கள், ஆதாயம் எதிர்பார்க்கக்கூடியவர்கள் அவர்களை தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். அதெல்லாம் சொல்லுவாங்க, இந்தியாவில் பல கோடி மக்கள் இருக்கு, ஆனால் 4 பேர் தான் இருக்கிறாங்க. எப்படி அப்படி சொன்னா, 2 பேர் விற்கிறான், 2 பேர் வாங்குறான். இந்தியா 135 கோடி கடந்திருக்கிறது, ஆனால் 2 பேர் விற்கிறாங்க, 2 பேர் வாங்குறாங்க. 2 பேர் விற்பவர் யாரு? மோடி, அமித்ஷா. வாங்குபவர்கள் அதானி, அம்பானி.
4 பேரு தான் இந்தியான்னு சொல்லுகிறார். ஆனால் நான்முக சின்னம் சொல்லுகிறது இல்லை, இந்தியா என்பது 4 புறமும் சூழ்ந்திருக்கிறது. கடைகோடி இருக்கக்கூடியவனும் இந்தியன், இங்க மத்தியில் இருக்கக்கூடியவனும் இந்தியன். எல்லாருக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு, கடமைகளும் உண்டு. இன்றைக்கு நம்ம யூனிவர்சிட்டி இன் டைவர்சிட்டி சொல்லுகிறோம். இந்தியா விடுதலை அடைந்து விட்டது, அடைந்து கொண்டிருக்கிறது, அடையும். அதற்கு இடையில நாம் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையிலே விடுதலை அடையும். இண்டிவிஜுவல் இண்டிபெண்டன்ஸ் அது எப்படி நம்ம அடைய முடியும்? ஷர்மிளா செஞ்சா பார்த்தீங்களா? Now I invite Sister Sharmila to give a welcome address சொல்லிட்டு அவங்க அதுதான் யாரோ உனக்காக யோசிப்பான் சுவாசிப்பான் என்று எதிர்பார்க்காது. நீ வாழ வேண்டும் என்றால் நீதான் சுவாசித்து ஆக வேண்டும். நீ வளர வேண்டும் என்றால் நீதான் உழைத்து ஆக வேண்டும். Unless as you work, unless as you breathe, you cannot live and you cannot grow. You cannot experience the independence or liberation in your life. இது தனிப்பட்ட முயற்சிகள் தொடர்ந்து இருக்கணும். அதோடு சேர்ந்து கூட்டாட்சி, அந்த கூட்டத்தோடு அந்த மாப் மென்டாலிட்டி அது சொல்லல, ஒரு இயக்கமாக இணைந்து செல்வது, ஒற்றை கொள்கையை தாங்கி பிடிப்பது என்பது மிக மிக சிறந்தது. அதற்கு தாராள மனம் வேணும், உழைக்கக்கூடிய அந்த மனநிலை வேணும். அதை விட பணிந்து இணங்கி போகக்கூடிய அந்த மனப்பக்குவம் வேணும். நிறைய இருக்குது, அங்கே காட்டி இருக்கிறீங்க. இது இன்னும் தொடரப்பட வேண்டும், அது உங்களுடைய வளர வேண்டும். தனிப்பட்ட விடுதலை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். சுதந்திர பறவைகளாக மாறி எங்கெல்லாம் சுதந்திரம் மறுக்கப்படுகிறதோ அவர்களுக்கு சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவத்தை உயிரை அள்ளி தரக்கூடிய அன்னை மரியினுடைய விழுதுகளாக, வீராங்கனைகளாக நீங்கள் விளங்க வேண்டும் என்று வாழ்த்துகிறேன், பாராட்டுகிறேன்.